அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் நேர்காணலுக்கான ஆல் டிக்கெட் வந்து அரசு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா எல்லாருமே இந்த ரேஷன் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான அப்ளை பண்ணி 7ஆம் தேதியே முடிச்சிருந்தோம். இப்போ வந்து அதுக்கான ஆல் டிக்கெட்டுமே வந்து வந்திருக்குது. ஸோ அந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து பிரிண்ட் அவுட் வந்து எப்படி எடுக்கிறது, ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி நேர்காணலில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி கேட்பாங்க, இன்டர்வியூவில் வந்து என்னென்ன எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் எத்தனை கேட்பாங்க, ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, காமன் கொஸ்டின்ஸ்லாம் எத்தனை கேட்பாங்க, இது எல்லாமே ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கேள்வியை நீ ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் போதும் ரேஷன் வேலை ஈஸியாக நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த ரேஷன் வேலை வந்து நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையாக பொய்யா, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டுமே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நிறைய பேர் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி போடுறது, ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவரையும் நம்ம வீடியோவை கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் டிக்கெட் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, யூசர் நேம் வந்து எப்படி நம்ம திரும்பி ரீசெண்ட் பண்ணுறது, இதை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமு நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ஆல் டிக்கெட்டுக்காக டவுன்லோட் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை கட்டாயம், ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற கட்டாயம் அனைவருமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல் டிக்கெட் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ ஆல் டிக்கெட், அதாவது ரேஷன் கடை நேர்காணலுக்கான இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஆல் டிக்கெட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த ஆல் டிக்கெட் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் போகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் 38 மாவட்டத்தை நான் லிங்க் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் சென்னை மாவட்டம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெடி, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரெடியாக இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள் வரிசையாக வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சந்தேகம் இருக்கும். இதில் 2 சேல்ஸ்மேன் மட்டும் தான் இருக்குது, பேக்கர் காணன்னு சொல்லுவீங்க. இந்த அரியலூர் மாவட்டத்தில் வந்து சேல்ஸ்மேனுக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வரணும்னா நமது சேனலில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். டச் பண்ண நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட லிங்க் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்த உடனே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதே மாதிரி சேல்ஸ்மேனுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு நியூ அப்படின்ட்டுருக்கா. அதை நீங்கள் டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். நீங்கள் இதை போட்ட உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்குறேன் பாருங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில், நார்மல் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், போடுறேன் பாருங்கள். இந்த சப்மிட்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஆல் டிக்கெட் வந்து இங்கே வந்து
டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே தெளிவாக காமிக்கிது பாருங்கள். ஸோ வெல்கம் டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே அரியலூர் மாவட்டத்துக்கு தான் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களை வந்து அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன கம்யூனிட்டி, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அவங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்படி வந்துருச்சு அவங்களது செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சாச்சு இல்லையா? இப்படி தான் நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கடையில் போய் கொடுத்து ஷேர் பண்ணி இங்கே வந்து அங்கே பிரிண்ட் நெட் சென்டரில் வந்து பிடிஎஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் எடுத்து வந்துடலாம். எல்லாமே ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அரியலூர் மாவட்டத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆல் டிக்கெட்டில் வந்து என்னென்ன என்றைக்கு கொண்டு வரணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலே எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணும் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி என்னென்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த மாதிரி சிலபஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம், அதாவது மேலோட்டமாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தற்போதைய குடியரசுத் தலைவர் யார், முதலமைச்சர் யார், ஸோ அதுக்கப்புறம் துணை முதல்வர் யார், ஆளுநர், தற்போதைய ஆளுநர் யார், ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கூட்டுறவுத்துறைய அமைச்சர் யார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜில் தான் வரும். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக இந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு மேலோட்டமாக தான் கேட்பாங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேஷன் கடை சம்மந்தமாக தான் அதிகப்படியான கேள்வின்றது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டுநருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன, ஸோ அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன, அதே மாதிரி ரேஷன் கடைகளில் வந்து போடக்கூடிய இலவசமான பொருட்கள்லாம் என்னென்ன, ஸோ அதே மாதிரி பொது விநியோகத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, ஸோ அடுத்ததாக வந்து ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எத்தனை கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க, எத்தனை கிலோ சர்க்கரை ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி எத்தனை வகையான கார்டு டைப் ஆஃப் கார்டு இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கார்டெலாம் இருக்குது உங்ககிட்ட, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த ரேஷன் கடைகளில் போடக்கூடிய ரேஷன் அட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அது என்னென்ன டைப் ஆஃப் கார்டு இருக்குது, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா தற்போதைய முதல்வர் யார், ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து இந்த என்பிஹெச்ஹெச் கார்டுனா என்ன, பிஹெச்ஹெச் கார்டுனா என்ன, இந்த கார்டெலாம் எதுக்கு உதவுது, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் போடுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சம்மந்தமாக கொஸ்டின். அது சிம்பிள் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காமன் கொஸ்டினாக வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் படிச்சது கேட்டதுலேருந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜெனரல் கொஸ்டின் இது மாதிரி இருக்கும், என்ன சிலபஸில் இருந்து வரும். அதே மாதிரி இந்த நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடைக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். யாராருக்கெல்லாம் அந்த பிடிஎஃப் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. ஸோ இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க, ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.